வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. சிலருடைய வலையொலிய பதிவுகளை பார்க்கும்போது, இல்லை வலையொலியில் அவங்க பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நீண்ட நாட்களாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவளித்து அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி, இல்லை பாராட்டுற மாதிரி, அந்த செயல்பாடுகளை விளக்கம் கொடுத்து அதை பாராட்டி பேசும்போது நமக்கு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துது. இப்ப என்ன திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வாயிலேயே திராவிடத்துக்கு சாதகமா பேசுறாரு, எல்லாரும் சொல்ற மாதிரி திராவிட ஆளா மாறிட்டாரோ, அந்த பக்கமா தலை சாஞ்சி போயிட்டாரோ, வேலை போயிட்டாரோ அப்படின்னு அவங்க பேசுறத பார்க்கும்போது ஒரு ஆற்றாமை பெறுகிறத நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அதனால அதை பத்தி கொஞ்சம் இந்த காணொலியில பேசிடலான்னு ஒரு இது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியணும், தெரிஞ்சுக்கலன்னா சொல்றேன். பிரியகுமரன், ஜெபகுமரன் அப்படிங்கிற அண்ணன் தம்பி சகோதரர்களா இணைஞ்சுதான் வலையொலியில தமிழ் தேசியத்தை அவங்களுடைய எளிய நடைமுறையில இயல்பா பேசுறது, கொஞ்சம் நக்கலும் பார்க்க வைக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இப்ப ஏன் இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, இவங்க பதிவுகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. இவர்களுக்குள்ள நீண்ட காலமா ஒரு ஆற்றாமை இருந்திருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போன கல்யாண சுந்தரம் அவர்களாகட்டும், ராஜீவ்காந்தி அவர்களாகட்டும், இப்போதைக்கு பிரிஞ்சு போன நிறைய பேர் ஆகட்டும், இவங்க எல்லாம் பிரிஞ்சு போறத அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியில உள்ள சிலர்கள், இல்ல அண்ணன் சீமான் அவருடைய செயல்பாடுகள்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அண்ணன் புறந்தள்ளினால தான் இவங்க எல்லாம் விலகி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வேதனை, இல்ல ஒரு விரக்தி அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில சொன்ன மாதிரி அண்ணன் புறந்தள்ளுகிறார், இல்ல சில விஷயங்கள செயல்பாடுகள்ல ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். எல்லா காரணத்தையும் அவர் பொது வெளியில விளக்கவே மாட்டாரு. நான் பார்த்த வரையிலும், எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரையிலும், நான் அண்ணனுடைய அந்த தனிப்பட்ட பிரச்சனையை அவர் கடந்து போன விஷயங்களையும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் பாக்குறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல் நான் பார்க்கும்போது கூட அவர் எவ்வளவு தூரம் கடந்து போனாரு. அந்த ஃப்ரேமுக்குள்ள அவர் வரவே விரும்பல. ஒருத்தரை பிளேம் பண்ணணும், அந்த குறையும் சொல்லி இது நியாயமானு கேட்கணுங்கிற அந்த ரீதியில வரவே கூடாதுங்கிறது அவர் ரொம்ப கண்ணியமா அதை கடைபிடிச்சாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ அப்படிப்பட்டவர் எப்படி தன்னுடைய கட்சியில ஒண்ணு மண்ணா பழகி, ஒரே பிரயாணத்துல போய் சாப்பிட்டு தூங்கி உறவா பழகின பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயங்கள் அவருக்கு தவறா படும் போதோ, இல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கும்போது அந்த காரணத்தை எப்படி அவர் பொது வெளியில வைப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் இப்பவும் சொல்றேன், அவர் ஒரு நாளும் அதை பொது வெளியில சொல்ல மாட்டாரு. அதுக்கு அப்படி வெளியில போனவங்களும் அவங்களுக்கும் என்ன காரணங்கிறது கண்டிப்பா தெரியும். அவங்களும் இந்த காரணத்தினால்தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சொல்ல முடியாத காரணங்களா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்படி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்போ இதெல்லாம் மனசுல வச்சு இவங்க ஒரு எதிர்மறை விமர்சனம் இடையில வச்சுட்டு தான் வந்தாங்க. அப்போவே நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் இவங்கள மாணவரையே திட்ட ஆரம்பிச்சாங்க. தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவங்க நாம் தமிழர் கட்சியில இணைந்து கட்சியில செயல்படுறவங்க கிடையாது. வெளியில நின்று ஆதரவு கொடுக்கறவங்க. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். அதனால அவங்க மனசுல தோன்றதை சொல்லிட்டு போறாங்க. நம்ம அதுக்கு எதிர்கருத்துகள் வைக்கலாம். அவங்க சொல்ற விமர்சனத்துக்கு பதில் நாகரிகமான முறையில கொடுத்து பார்க்கலாம். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியில உள்ள உறவுகளோ இல்ல அந்த கட்சியின் பேர்ல யாராவது பண்றாங்களான்னு தெரியல, அவங்கள ஆபாசமாகவோ இல்ல அநாகரிகமாகவோ திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல அரசியல்ல திட்டு ஒண்ணுக்கு தேவையே இல்லை, கருத்து பரிமாற்றம் இருந்தா போதும் அப்படிங்கிறதா என்னோட கருத்தம். ஆனா இந்த பிரியகுமாரன், ஜெபகுமார் அவங்க விஷயத்துல ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இவங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்றவங்க, திமுக பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க, வெளியில நின்று இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்து யூடியூப் சேனல்ல இது தவறுன்னு சொல்லிட்டு இருந்தா கூட நாம அதை அங்கீகரிச்சுட்டு போயிடலாம். ஆனா இல்ல சரி சொல்லிட்டு போங்க அப்படின்னு நம்ம கடந்து கூட போயிடலாம். ஆனா இவங்க நேர் மாத்தி மண்டையில வச்ச கொண்டைய மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னொரு கட்சி சார்பு நிலைக்கு போயிட்டாங்க. அது எப்படின்னா, ஏற்கனவே அவங்க அதிமுகவோட அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில அவங்களுடைய பேச்சுகள் இருந்தது. அப்ப அண்ணன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயே சொல்றாரு, நான் மாற்றுன்னு வந்தவன், அதிமுக சரியில்லை, திமுக சரியில்லை, பாஜக சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லைன்னு தான் நான் மாற்று நினைச்சு வந்திருக்கேன். இவங்க எல்லாருமே லஞ்ச லாவணியத்துல ஊர்னவங்க, 4மே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள். எல்லார் பின்னாடியும் தமிழ் மக்களை கொன்ற வரலாறுகள் இருக்கு, அவர்களை தின்ற வரலாறுகள் இருக்கு. கொடிய பாஜகவின் திட்டங்களையும்
கொடிய கொடிய மாநில திட்டங்களையும் கொண்டு வந்து விவசாயிகள்ல இருந்து மக்களை ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை கொன்னு குவிச்ச வரலாறும் இருக்குது. ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மீது குண்டாஸ் போட்ட வரலாறும் இருக்குது. தமிழக மக்களை அதுலயும் மூத்த கொடி தொல்குடி மீனவ பெருமக்களை கையறு நிலையில இந்த 4 கட்சிகளும் கையறு நிலையில விட்ட சம்பவங்களும் இருக்கு. இன்னைக்கும் சிங்கள ராணுவத்துக்கிட்ட செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இந்திய கடற்படை என்ன பண்ணுதுன்னே தெரியலங்கிற அண்ணன் அடிக்கடி அதை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. புலம்புறது இல்ல, நச்சுன்னு கேள்வியா கேட்டோம், பெருங்குரல் எடுத்து ஒப்பாரி வச்சும் பார்த்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான இந்த கட்சிகளை நம்பி நான் ஏன் கூட்டு சேரணும்? அதுக்கு எதுக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே அதிமுக பக்கமும் நின்று பேசியிருக்காரு, இதே திமுக பக்கமும் நின்று பேசியிருக்காரு, பெரியாரிஸ்டுகள் பக்கம் நின்று பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் நான் அப்படியே இருந்துட்டு போயிருப்பேன், என்னுடைய பயணம் அப்படியே இருந்துட்டு போயிருக்குமே, இவங்கெல்லாம் சரியில்லைன்னா நான் இதை ஆரம்பிச்சேன்னு அவர் இவ்வளவு தூரம் கட் அண்ட் ரைட்டா சொன்ன பிறகு வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு நீங்க அதிமுக எடப்பாடியோட கூட்டணி வச்சா திமுக வீழ்த்தலாம், எடப்பாடியோட கூட்டணி வச்சா திராவிடத்தை ஒழிச்சிடலான்னு திமுக மேல உள்ள வெறுப்பு, திமுகவின் அயோக்கியத்தனத்தை நாம முறியடிக்கணுங்கிறதுக்காக நீங்க இன்னொரு அயோக்கியர் காலடியில போய் விழ சொல்றீங்க. அப்போ நீங்க திமுக மேல் கொண்ட வெறுப்புல அதிமுக பக்கம் போயிட்டீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதாவது பரவாயில்ல, அதை விட மோசம் அரசியலே தெரியாத தற்குறி விஜய் அவர்களோட ப்ரொஃபைல கொண்டு போய் உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல வச்சிருக்கீங்க. அப்ப இதுல இருந்து நல்லா தெரியுது நீங்க இன்னொரு கட்சியின் பால் போயிட்டீங்க, இன்னொரு கட்சியின் அபிமானியா மாறிட்டீங்க. தாவேக்காவும் எடப்பாடியும் ஒன்று கூடுற மாதிரி கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கனால, ஏற்கனவே நீங்க எடப்பாடியாரோட அன்னைக்கு கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருந்தனால நீங்க இந்த தாவேக்கா எடப்பாடியார் பின்னாடி போயிட்டீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு நல்லாவே தோணுது. நீங்க ஒரு நல்ல ஒரு விமர்சனம் வைக்கிறவங்க எப்படி இருந்திருக்கணும்? ஒண்ணு, எப்படி நீங்க இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலையும் இணைஞ்சு கட்சி பொறுப்புகள்ல இல்லாம ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி ஆதரவோ இல்ல விமர்சனமோ வச்சுட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அயோக்கியம் அடிக்கிறதுக்கு இந்த அயோக்கியம் பக்கம்தான் நிக்கணும்னு நினைக்கிறதே உங்களுடைய நேர்மையின்மையை காட்டுது. அப்ப நீங்களும் நேர்மையற்றவர்களா தான் இருக்கீங்க. நேர்மையின் பால் இருக்கிறவங்க ஒண்ணு இந்த மாற்று கட்சியான நாம் தமிழர் கட்சி பக்கம் நிப்பாங்க. ரொம்ப அதீத நேர்மையாளர்கள் நாம் தமிழர் கட்சியிலே 1008 குறைபாடு கண்டுபிடிச்சு நோட்டாக்கு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக தாவேக்காங்கிற ஒரு தாவேக்கால ஒரு சமூக குப்பைங்கிற ஒரு குப்பையான ஒரு கட்சி, இந்த கட்சிகளை நீங்க ஆதரிக்க துணிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க நேர்மையற்றவரா ஆயிடுறீங்க. அப்போ நீங்க எடப்பாடி அவர்களுடைய அந்த துப்பாக்கி சூட வரவேற்கிறீங்களா? தாவேக்கா ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இவ்வளவு பொது சொத்துக்களை சேதப்படுத்துது, இவ்வளவு உயிர் பலி ஆயிருக்கு, எதுவுமே அரசியல் தெரியல. ஒரு பதவி மோகத்துல விஜய்ங்கிற ஒரு ஆளு தாம் வாழ்க்கையிலே ஒரு நல்ல உதவிகளோ சமூக சேவையோ இத்தனை நாள் கோடிக்கணக்கான சம்பாத்தியத்துல செஞ்சவரே கிடையாது. அவருக்கு உதவி செய்யறேன்னா என்னன்னே தெரியாது. அவர் அகராதியில உதவினா என்னன்னு தெரியாது. உதவினா ஆஸ்திரேலியால கிடைக்குமா, நான் ஷூட்டிங் போகும்போது வாங்கிட்டு வரக்கான்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட ஆளு இவர் பக்கம் நீங்க சாயிறீங்கன்னா அப்ப நீங்க இவங்க கைக்கூலி அப்படின்னு நாங்க சொல்லலாமா? அப்ப நீங்க எடப்பாடியற்ற வேலை போயிட்டீங்க. அதோட சேர்த்து அது சரக்கு சங்க புரோக்கர் சங்கர் மாதிரி எல்லா இடத்துலயும் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எடப்பாடிக்கிட்டையும் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, தவக்கல கட்சி தலைவர்கிட்டையும் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஆதாரமற்ற செய்தின்னு தானே சொல்லுவீங்க. அது மாதிரிதான் திமுக பக்கம் உள்ள அண்ணன் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க இத்தனை வருட பயணத்துல அண்ணனுடைய பேட்டிகள், கருத்துகள், பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் உதிர்க்கிற வார்த்தைகள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்ல பேசுறதுல எல்லா கட்சியுமே அத்தனை அயோக்கியத்தனங்களையும் புட்டு வைப்பாரு. அதே ஒரு கட்சியில ஒரு இளவு நடந்தாலோ, அதாவது மரணம் நேரிட்டாலோ, எந்த கட்சியை திட்டி வசைப்பாடினாரோ அயோக்கியத்தனங்களை நச்சுன்னு கேள்வியா இஷ்டத்துக்கு கேட்டு தொலைச்சு எடுத்தாரோ, அதே கட்சியில ஒருத்தருக்கு ஒரு இழப்புனா அதுக்கும் போய் நிப்பாரு. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி அவர் கவலைப்படுறதே கிடையாது. அவர் கொண்ட ஒரு கொள்கையில மாண்புல அவரு நிப்பாரு. அந்த மாண்பு, அந்த பெருந்தன்மை, அவரோட பெருந்தன்மை மாண்பெல்லாம் நமக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நம்ம பெரிய பெருந்தன்மைக்காரங்க எல்லாம் கிடையாதுதான். ஆனா அவருடைய மனசுல இருக்கக்கூடிய பெருந்தன்மையை மாண்பையை நம்ம எப்படி போய் கிளற முடியும்? நம்ம சொல்லி தலைவர் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு போறாரு, அப்படிதான் நம்ம நினைக்க முடியும். அப்போ எங்க காங்கிரஸுக்கு ஒண்ணுனாலும் ராகுல் காந்திக்கு ஒண்ணுனாலும் குரல் கொடுக்கிறாரு, திமுக முதல்வருக்கு ஒண்ணுனாலும் குரல் கொடுக்கிறாரு. அதே மேடை கிடைச்சிச்சுன்னா என் மக்களை இப்படி போட்டு பாடுபடுத்துறியே, நீ எவ்வளவு பெரிய கிராதகன் அப்படின்னு கேள்வியும் கேட்கிறாரு.
அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தா அவர் சரியான அரசியல முன்னெடுக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து திமுகவுக்கு சாதகமா அவர் செயல்படுறாருன்னு சொல்லுவீங்க? விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சது திமுக முதல்வரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி போன வருடம் பாரதியார் பாராட்டு விழாவோ இல்ல தமிழர் நாள்லயோ எதுலயோ அவர் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ மாநாடுல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொன்னாரோ அப்பவே போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிடைக்கிற இடத்துல எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் விஜய்க்கு ஒரு சின்ன சறுக்கலோ இல்ல ஒரு மனசோர்வோ வரும்போது அதை வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு தோளும் கொடுத்துப்பாரு. இது வந்து இயற்கை தானே. அப்பா வந்து வீட்டுல பிள்ளைங்களை கோவம் வந்தா இஷ்டத்துக்கு திட்டுவாரு. அதே நேரத்துல அடுத்த நிமிஷம் வந்து சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாரு. அப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன திட்டுன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன தருதலன்னு சொன்ன, இப்ப வந்து சாப்பிட்டியான்னு கேக்குறியன்னு கேட்க முடியுமா? அந்த உணர்வுலதான் அவர் இருக்காரு. அந்த அப்பா அண்ணன் அந்த ஒரு உணர்வுல அவர் இருக்கனாலதான் அவர் வந்து கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கிறாரு, துண்டாட வேண்டிய நேரத்துல துண்டாடுறாரு, பாசம் காட்ட வேண்டிய இடத்துல பாசம் காட்டுறாரு. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம விமர்சனமா வேணா வச்சுட்டு போலாமே தவிர வேற ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. நாம சீமானா மாதிரி நாம எதுவும் பண்ண முடியாது. அது அவருக்குரிய தனித்துவம். அதை போய் நாம ஓட்டையை போட்டு இருக்க முடியாது, இல்ல நாம அதை போய் சுரண்டி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, பிரியகுமார் ஜெபக்குமார் அவர்கள் வந்து நீங்க வந்து விமர்சனமா வைக்கிற வரைக்கும் அதை ஏற்க முடிஞ்சுது. நீங்க வந்து பதிலுக்கு வந்து நீங்க நான் அடிச்சா தாங்க மாட்டேங்கன்னு நீங்களும் டயலாக் விடுறீங்க எல்லாமே. ஆனா நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளரா நின்று விமர்சனங்கள் வைக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு அவங்க மனசுல படுறத சொல்லிட்டு போறாங்க, இதுல ஒருவேளை தவறுகள் இருந்தா கூட அதை சரி பார்க்கறதுக்கு இது உதவுமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா நீங்க இப்ப எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இப்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து திமுக கைகூலின்னு ஒரு முத்திரையை குத்தி அதிமுக பக்கமும் விஜய் பக்கமும் போய் நிக்கிறீங்க பாருங்க. நீங்க தான் 1ஆம் நம்பர் பச்சோந்தி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா திருப்பி சொல்றேன், ஒரு நாம் தமிழர் பிடிக்கல, நாம் தமிழரை ஆதரவளிச்சுக்கிட்டு சில விஷயங்கள்ல இருந்து வெளியேறாங்கன்னா ஒண்ணு தனிச்சு நிக்கணும், இல்லைன்னா புதுசா இன்னொரு நாம் தமிழரை விட பெட்டரான ஒரு கட்சி உருவாகுதுன்னா அதோட இணைஞ்சு செயல்படலாம், இல்ல நீங்க தனித்துவமா நின்று செயல்படலாம், இல்ல வெளியில நின்று கண்டுக்காம கூட இருக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு பதிலா என்ன செய்யறீங்கன்னா இவங்களை எதுக்குறதா நினைச்சுக்கிட்டு போய் இன்னொரு அயோக்கிய கூடாரத்துல போய் சாஞ்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்க ப்ரொஃபைல்ல விஜயோட போட்டோ இருக்கிறது அதே ஒரு பெரிய ஷாக்கா இருக்குது. நீங்க எடப்பாடிக்கு தான் இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி இவ்வளவு கொரூர சம்பவங்கள் துயர சம்பவங்கள் நடந்து எல்லாரையும் போல நீங்களும் பார்த்திருப்பீங்க. பார்த்தும் இந்த விஜய் பக்கம் நீங்க நிக்கணும் அப்படின்னா விஜய் விட உங்களுக்கு என்னவா பதவி ஆசையும் இல்லைன்னா அரசியல் ஆசையும் வந்த மாதிரி இருக்கு. நீங்க தள்ளி நின்று விமர்சிச்ச மாதிரி இப்ப தோணல. அதனால தயவு செய்து விமர்சிங்க, ஆனா அதுக்காக ஒரு அயோக்கியர்கள் கூடாரத்துல போய் நின்றுகிட்டு கள்ள தூக்கி எறியாதீங்க. நீங்க தனியா நின்று நடுநிலையாளர்களாவோ இல்ல தமிழ் தேசிய ஆதரவாளராகவோ நின்று விமர்சனம் வச்சீங்கன்னா ஆமா இவங்க எல்லாரையும் விமர்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதை விட்டுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பாத்து நீங்க விமர்சிச்சுட்டு திமுக பக்கம் நகர்த்தி அவரை விட்டுக்கிட்டு நீங்க இங்க குளிர் காயிறீங்கன்னா நீங்களும் விலை போயிட்டீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம்.